My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.8ல question number 8 பார்க்க போகிறோம். அதுலேயும் subdivision 1 அதை எடுத்து இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது left hand sideல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் 128 கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இங்கே எழுத போகிறேன். பாருங்கள், இது என்ன கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கரெக்டாக. அப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. ஓகே, சரி. இப்போ 1 + ஒமேகா இங்கே வச்சுட்டு ஒமேகா ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அதே போல் 1 + ஒமேகா ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு ஒமேகா அந்த சைடு எடுத்துகிட்டு போனாலும் 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா. ஓகே, இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஓகே, இதெல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், மைனஸ் ஒமேகா இருக்கா, அதை விட்டு மீதி என்ன இருக்குது பாருங்கள், 1 + ஒமேகா ஸ்கொயர். ஸோ 1 + ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக 1 + ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக நான் இன்னொரு மைனஸ் ஒமேகா போடலாம். ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த மைனஸ் ஒமேகாவை பக்கம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு பவர் 6. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓவர். ரெண்டாவது ப்ராக்கெட்டில் 1 + ஒமேகா வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு போடலாம். அப்புறம் இன்னொரு ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, அதை எடுத்து பக்கம் போட்டுக்கலாம். அதுக்கு பவர் 6. புரியுதுங்களா. இப்போ மைனஸ் ஒமேகா -2 ஒமேகா. இப்போ இந்த பவர் 6 வந்து மைனஸுக்கு தனியாகவும் இந்த 2 ஒமேகாவுக்கு தனியாகவும் நான் போட்டுக்கிறேன்ப்பா. அடுத்து அதே போல் இந்த ப்ராக்கெட்டில் நல்லா கவனிங்க, -2 ஒமேகா ஸ்கொயர். அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் -2 ஒமேகா ஸ்கொயர். அப்போது இதுலேயும் நான் மைனஸுக்கு தனியாக பவர் 6 போட்டுக்கிறேன். அடுத்து 2 ஒமேகா ஸ்கொயருக்கு தனியாக பவர் 6 நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, புரியுதுங்களா. அப்போ மைனஸுக்கு ஈவன் பவர் இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ டைரெக்டாகவே 2க்கு பவர் 6 ஒமேகா பவர் 6. ஆனால் அதை நான் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். ஒமேகா பவர் 6 ஒமேகா கியூப் பவர் 2 அப்படின்னு எழுத போகிறேன். மீனிங் மாறாது, 2 3 6 தான் பவர். அதே போல் இங்கே மைனஸுக்கு பவர் 6 கொடுத்தா ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் 2க்கு ஒரு பவர் 6. அடுத்து ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒமேகா ஸ்கொயர்ன்றது வந்து 2 6 12 கரெக்டாக. 12 வந்து நான் ஆல்ட்ரு பண்ணி ஒமேகா கியூப் அதுக்கு பவர் 4ன்னு போடுறேன். பாருங்கள், 6 2s are 12, 4 3s are 12. மீனிங் மாறல, அதே தான். சரி, இப்போ 2 பவர் 6ன்றது வந்து 64. 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8, 8 8s are 64. ஸோ இதுக்கு ஒரு 64. இப்போ ஒமேகா கியூப் என்ன இங்கே கவனிங்க, 1. 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. அதே போல் 2 பவர் 6 இங்கே ஒரு 64 வந்துடுமா. ஒமேகா கியூப் என்ன 1. 1க்கு பவர் 4 போட்டாலும் 1 தான் வரப்போகுது. அப்போ இது 64 தான், இதுவும் 64 தான். 64 + 64 128. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் 128 அண்ட் ஷோர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன் இங்கே கொஷின் நான் காப்பி பண்ணிக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷன் இங்கே கொஷின் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. செகண்ட் சப்டிவிஷனில் இதுதான் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நானாக ஒரு டேர்மு எழுதி வச்சுருக்கேன். இந்த டேர்முக்கு முன்னாடி ஒரு டேர்ம் வரணும் கரெக்டாக. ஸோ செகண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து 1 + ஒமேகா பவர் 2 பவர் 10. லாஸ்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா 1 + ஒமேகா பவர் 2 பவர் 11. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மட்டும் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கரெக்டாக. அப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தென் 1 + ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இது இந்த பக்கம் கொண்டு போனால். அப்புறம் 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா. அப்புறம் ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. ஸோ ஈக்குவேஷன் 1 2 3 கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பாருங்கள், எல்ஹெச்எஸில் முதல் ப்ராக்கெட் 1 + ஒமேகா. இங்கே பாருங்கள், 1 + ஒமேகாவுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதுக்கு பதிலாக நான் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் போட்டுக்கிறேன். செகண்ட் ப்ராக்கெட் பாருங்கள், 1 +
ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா. ஸோ இதுக்கு பதிலாக நான் மைனஸ் ஒமேகா போட்டுக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2 அண்ட் 3 2 அண்ட் 1 யூஸ் பண்ணி நான் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் இங்கே வேல்யூ எழுதிக்கிறேன். ஸோ இது தனியாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராக்கெட் பாருங்கள், நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 கரெக்டாக. இதை நான் 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 3 இன்ட்டு ஒமேகான்னு எழுதவா? இப்போ ஒமேகா க்யூபுக்கு வேல்யூ என்ன? 1. அப்போ இந்த ஒமேகா க்யூபுக்கு நான் 1ன்னு போடவா? 1 இன்ட்டு ஒமேகா ஆகக்கூடி 1 ப்ளஸ் ஒமேகா தானே. அப்போ இதுக்கு பதிலாக நான் 1 ப்ளஸ் ஒமேகான்னு எழுதிக்குவா இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக. புரியுதுங்களா? சரி, இங்கே பாருங்கள், அடுத்த ப்ராக்கெட் பாருங்கள். 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 8. இதை 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 3 அதுக்கு பவர் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எத்தனை பவர் வந்துச்சு? 6 பவர் வந்துச்சு. 8ல் 6 போக மீதி என்ன மீறுது? ஸ்கொயர். அப்போ பக்கத்தில் அந்த ஒமேகா ஸ்கொயர் அந்த ரெண்டு பவரை இங்கே கொடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ? ஒமேகா க்யூபுக்கு 1. 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் ஆகக்கூடி 1 ப்ளஸ் இது எல்லாமே சேர்ந்து 1 தான், பக்கத்தில் ஒமேகா ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 8க்கு எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் தான். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு எனக்கு என்ன வருதுன்னா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் தான். ஓகேவா? ஸோ இது போல் செகண்ட் லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 1 ப்ளஸ் 2 பவர் ஒமேகா பவர் 2 பவர் 10ன்னு இருக்குது. அப்போ 2 பவர் 10 இட்ஸெல்ஃப் இஸ் 1024. அப்போ செகண்ட் லாஸ்ட் டேர்ம் என்னன்னா 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 1024. இப்போ 1024 நான் வந்து 3 டேபிளில் டிவிஷன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஏன்னா ஒமேகா க்யூப் வேணும் இல்லையா எனக்கு. அதாவது நான் வந்து இதை 3யோட ஃபேக்டர்ஸாக மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ 3யோட ஃபேக்டர்ஸாக 3ஆல் நான் டிவிஷன் பண்ணும்போது நல்லா கவனிங்க. 3 3s are 9, பேலன்ஸ் 1. இந்த 2 எடுத்து போடுறேன். 12. 4 3s are 12. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது. 4க்குள்ளே ஒரு 3 வரும். ஒரு 3 வந்து 1 மீறுது. ஸோ நான் 1024 எப்படிப்பா எழுதுவேன்? 1024 ஈக்குவல் டு 341 டைம்ஸ் ஆஃப் 3. அதாவது யூக்ளிட் டிவிஷன் லெம்மா மெத்தட் நான் எழுதும்போது 341 டைம்ஸ் ஆஃப் 3 ப்ளஸ் 1 ரிமைண்டர். ஓகேவா? அப்போது இந்த விஷயத்தை நான் எப்படி எழுதுவேன்? ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 341 அல்லது இங்கே க்யூப் இங்கே கொடுத்துட்டு அதுக்கு பவர் 3 ரேஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்ட்டு 341. ஸோ 341 டைம்ஸ் ஆஃப் 3. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பவர் மீறுது இல்லையா? பவரில் தானே இருக்குது. அப்போது இன்னொரு ஒமேகாவால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் சரியாக போகுது இல்லையா? அப்போது ஆகக்கூடி இந்த விஷயம், அதாவது 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 1024 அல்லது 2 பவர் 10 இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் இது 1 தானே. நீங்கள் எவ்வளோ பவர் கொடுத்தாலும் ஒமேகா க்யூபுக்கு 1க்கு பவர் 341 போட்டாலும் 1 தானே. அப்போ இதை 1 ப்ளஸ் 1 இன்ட்டு ஒமேகான்னே எழுதலாம் இல்லையா? புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? 1 ப்ளஸ் ஒமேகான்னே எழுத போகிறேன். இதுக்கு ப்ராடாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்த பவர் என்ன பாருங்கள்? 2 பவர் 11. 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 2 பவர் 11. ஸோ 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 2 பவர் 11. அப்போ 1024 இன்னொரு முறை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2 4s are 8, 2 2s are 4, 2 0 0, 2 1 is 2, 2048. ஸோ மறுபடியும் இதை 3 டேபிளில் நான் டிவிஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 3 டேபிளில் டிவிஷன் பண்ணும்போது 2 மீதம் இருக்கும். அதாவது ரிமைண்டர் வந்து 2 வரும், அவ்வளோதான். பாருங்கள் 3 டேபிளில் போகும்போது 6 3s are 18, பேலன்ஸ் 2. 4 எடுத்து போடுறேன். 8 3s are 24. அடுத்து 8 வருது. 2 3s are 6, கரெக்டாக? பேலன்ஸ் 2. 8ல் 6 கழிச்சா 2. ஸோ இதை நான் எப்படி எழுதுவேன்? ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர், இது வந்து 2048 இல்லையா? 2 பவர் 11ன்றது 2048. ஸோ அந்த இதுக்கு மொத்த வேல்யூ தான் 2048. அதை நான் எப்படி பிரேக் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு ஒமேகா பவர் 3 கொடுத்துக்கோங்க.
அப்போ தான் எனக்கு 1 வரும். இது எத்தனை முறை வந்தது? 682 டைம்ஸ் வந்தது. அதோட ஒரு ப்ளஸ் 2 வருது. அப்போ அது வந்து ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ ஆகக்கூடி 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 2 பவர் 11ன்றது என்ன? பாருங்க, இது வேல்யூ 1. அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் தான். புரியுதுங்களா? இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். புரியுதுங்களா? சரி, இதுதான் என்னோட எல்ஹெச்எஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட்டை நான் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ பவர் வந்து இங்கே 1 இங்கே 2, அப்போ ஒமேகா கியூப். ஸோ இவங்க 2 பேருக்கும் எனக்கு வர்ற ஆன்சர் வந்து ஒமேகா கியூப். அடுத்த ஸ்டெப்பில் ஒமேகா கியூப் பதிலாக 1 போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அடுத்து 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு ஒமேகா மைனஸ் ஒமேகா. ஓகே, இப்படியே போயிட்டே இருந்தோம்னா கடைசியில் பாருங்கள், லாஸ்ட்டு 2 ப்ராக்கெட் 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா. அப்போ பாருங்கள், லாஸ்ட்டு 2 ப்ராக்கெட்டுக்கும் இங்கே என்ன ரிசல்ட் வந்ததோ அதான் வருது. ஓகேவா? சரி, இப்போ ஒமேகா கியூப் இங்கே என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒமேகா கியூப், பவர் 1 இங்கே பவர் 2. ஸோ அதே போல் லாஸ்ட் 2 ப்ராக்கெட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போதும் அங்கேயும் ஒமேகா கியூப் தான் வரும். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே 1 1 1 1 நீங்கள் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். இது 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு RHS and proved. Okay, thank you students.